அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜேம்ஸ் கேமரூன் டைரக்ஷன்ல பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். வே ஆஃப் வாட்டர் படத்துக்கு பிறகு பாண்டோராவில் அமைதி இருக்கும்னு நினைக்கிற நேரத்துல ஜேக் மற்றும் நெய்த்ரி குடும்பம் இன்னும் அவர்களுடைய மகன் இறந்த துக்கத்திலிருந்து முழுசா வெளியே வரல. இந்த இழப்பு அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புரியாத கோபம் மற்றும் மனவேதனையை உருவாக்குது. குறிப்பா ஜேக் தனது குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற பயத்துல எல்லோர்கிட்டையும் கொஞ்சம் கடுமையாவே நடந்துக்கிறாரு. அதே சமயம் மனிதர்கள் பாண்டோராவை முழுசா கைப்பற்ற பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு மாஸ்க் இல்லாம பாண்டோராவின் காற்றை சுவாசிப்பது. இது மட்டும் உண்மையாகிட்டா பாண்டோராவுக்கு இன்னும் ஆபத்து அதிகமாகும். இந்த சூழ்நிலையில ஜேக் ஃபேமிலி ஆஷ் நாவி கூட்டத்தை சந்திக்கிறாங்க. இவங்க மற்ற நாவிஸ் போல அமைதியானவங்க இல்ல. இயற்கை, ஈவா என எல்லாவற்றிலும் இருந்து விலகி கோபம், வன்முறை மற்றும் அதிகார ஆசை உள்ளவர்களா இருக்காங்க. அதிலும் இவங்களோட தலைவியான வராங் ரொம்ப கடுமையான பயங்கரமான பெண். இந்த ஆஷ் நாவி கூட்டத்தினர் மனிதர்களோட சேர்ந்து மற்ற நாவிஸ்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. வானத்திலும் கடலிலும் நிலத்திலும் பெரிய போர் நடக்குது. இது ஜேக் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம முழு பாண்டோராவுக்குமே பெரிய ஆபத்தாக மாறுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். அவதார் சீரீஸ்ல வெளியாகி இருக்கும் 3வது படம் இது. வே ஆஃப் வாட்டர் கதை முடிஞ்ச சில வாரங்களுக்குள்ளேயே இந்த படத்தோட கதை நடக்குது. அவதார் படங்களுக்கே உரிய அந்த பிரம்மாண்டமான ஃபீலிங் இந்த படத்திலையும் குறையல. 3D கிராபிக்ஸ், நிறங்கள், பாண்டோரா உலகம், வானத்துல பறக்கிற புதிய உயிரினங்கள், பறக்கும் வாகனங்கள், கடல் மற்றும் வானத்துல நடக்கும் போர்க்காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதிலும் கடைசி 1 மணி நேரம் ஆக்ஷன்ல குழப்பம், பதற்றம் என எல்லா காட்சிகளுமே பிரமிக்கும் வகையில இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல அறிமுகமாகும் ஆஷ் நாவியின் கதை தான் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. ஈவா கிட்ட இருந்து விலகியவர்கள் மாதிரி காட்டப்படுற இவங்க மற்ற நாவிஸ் போல இல்லாம ப்ரூட்டலா தெரியுறாங்க. இவங்க போர் முறை, பாடி லாங்குவேஜ், பழக்க வழக்கங்கள் எல்லாமே பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. அதிலும் அந்த கூட்டத்துடைய தலைவி ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு த்ரெட் ஃபீல் உருவாகுது. அடுத்ததா இந்த படத்துல ஸ்பைடர் என்ற கதாபாத்திரத்தோட கதையும் முக்கியமானது. அவன் மனுஷன் என்பதால பாண்டோராவுக்கும் அவனுக்கும் எப்போதும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. யாரு பக்கம் நிக்கணும் என்ற அவனது மன போராட்டமும் மேலும் அவன் சம்பந்தப்பட்ட சில சம்பவங்களும் கதையில பெரிய திருப்பங்களை உருவாக்குது. அடுத்ததா இந்த படத்தோட கதை ஃபேமிலி, துரோகம், அதிகார ஆசை, பேராசை போன்ற விஷயங்களை சுற்றி டிராவல் ஆகுது. இது அவதார் முதல் பாகத்திலிருந்தே நாம பார்த்து வர விஷயங்கள் தான். இத இந்த படத்துல பார்க்கும்போதும் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே என்ற ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படுது. 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுற இந்த படம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க வேண்டிய சில தருணங்கள் சுமாரா முடிஞ்ச மாதிரியும் தோணுச்சு. அடுத்த பார்ட் எப்போ வரும் என்ற ஆவலோடு முடிக்க வேண்டிய இடத்துலையும் ரிஸ்க் எடுக்காம பழைய ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மொத்தத்துல அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு விஷுவலி ஸ்டன்னிங் படம். கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.